தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான். நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் அவ்வளவு இலகுவாக சந்தித்து இந்த அழுத்தத்தை யாராலும் தர முடியாது. எந்த கட்சியிலும் அது நடக்காது. 10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக இதையெல்லாம் ஒரு இடத்திலே நான் மிக வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. (2019) பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி தற்போது வரை திமுக கூட்டணிக்கு பிரச்சார பீரங்கியாக எதிர்க்கட்சிகளுக்கு பதில் தருகின்ற போர்க்குரலாக ஒலித்து வந்த விசிக தலைவர் திருமாவளவன் இந்த முறை திமுக கூட்டணியில் தங்களுக்கு சொற்ப இடங்கள்தான் கிடைக்கும் என்று வேதனையுடன் வெளியிட்டுள்ள முகநூல் நேரலை வீடியோதான் இது. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கவகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான். நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளில் காங்கிரஸ் கட்சி தாவேகாவை காட்டி கடந்த தேர்தலை விட இந்த முறை 3 தொகுதிகளும் 1 MP சீட்டும் அதிகமாக தட்டிச் சென்ற நிலையில் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக இருப்பதாக காட்டிக்கொண்ட மதிமுகவிற்கு இந்த முறை 4 சீட்டுகள்தான், அதிலும் 1 தொகுதி மட்டுமே சொந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்ற நிபந்தனை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை வழங்கப்பட்டதை விட 1 தொகுதியை குறைத்து 5 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறையை விட 2 தொகுதிகள் அதிகமாக கேட்க திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் கொடுத்த அழுத்தம் காரணமாக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளையாவது கொடுத்து விடுங்கள் என்று காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திமுகவிற்கு எதிராக எவர் கருத்து தெரிவித்தாலும் போர்க்குரல் போல ஓங்கி ஒழித்ததோடு தனக்கு கிடைத்த அத்தனை கூட்டணி வாய்ப்புகளையும் புறந்தள்ளி திமுகவோடுதான் கூட்டணி வைப்பேன் என்று அடம் பிடித்த விசிக தலைவர் திருமாவளவன் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்று சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தினார். ஆனால் அவருக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட 1 தொகுதி வேண்டுமானால் அதிகரித்து தருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விசிகாவிற்கு இந்த முறை குறைந்தபட்சம் 10 தொகுதிகள் வரை கிடைத்தால் வெகு காலமாக காத்திருக்கும் கொள்கை சிறுத்தைகளுக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்று திருமாவளவன் திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த முறையும் சொற்ப இடங்களே கிடைக்கும் என்று தனது தொண்டர்களுக்கு சோகத்துடன் விளக்கமளித்து முகநூலில் வீடியோ பதிவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திருமாவளவன். மிக குறைவான எண்ணிக்கை, அதில் எப்படி ஆயிரக்கணக்கானோர் போட்டியிட விருப்ப மனு சமர்ப்பிக்க முடியும் என்ற கேள்வி எழும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் கூட இது ஒரு ஜனநாயக நடைமுறை. ஏராளமான தொகுதிகளில் போட்டியிடுவதாக இருந்தால் அல்லது 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக இருந்தால் விருப்ப மனுக்களை பெற்று அதிலே நேர்காணல் நடத்தி அதிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றலாம். அப்படி பல கட்சிகள் பின்பற்றி வருகின்றன. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கவகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான், அனைவரும் அறிந்த உண்மை. கட்சி தலைவர் என்கிற முறையில் நான் தொகுதிகளை எப்படி போராடி கேட்டு பெறுகிறேனோ அதை போல ஒவ்வொரு முறையும் நமது கட்சியின் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்காக நான் எனக்கு தொடர்புள்ள தோழமை சக்திகளோடு இருக்கிற அந்த நல்லிணக்கமான உறவை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து நிதியை திரட்டி வேட்பாளர்களுக்கு கொடி முதல் அத்தனை பொருள்களையும் வழங்கும் நிலை, செலவுக்கும் காசு தருகிற அல்லது நிதியை தருகிற நிலை மாவட்ட குழு ஏற்றுக்கொள்வதில்லை. வேட்பாளர்களும் யாரும் செலவு செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருப்பதில்லை. ஆக அது இன்னொரு கூடுதலான
சுமை. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். அதே போல நெருக்கடிகளுக்கு இடையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த பணிச்சுமைகள் ஏராளம் இருக்கின்றன. இதையெல்லாம் ஒரு இடத்திலே நான் மிக வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், உங்களுக்கும் எனக்கும் இந்த களம் புதிது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கைதான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக களமாடுகிறோம். சமூக ஊடகங்களில் திருமாவளவன் கேம் சேஞ்சர் என்றெல்லாம் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். திருமாவளவன் நினைத்தால் தமிழ்நாடு அரசியலின் திசைவழி போக்கை ஒரு சில நிமிடங்களில் புரட்டி போட்டுவிட முடியும், மாற்றி அமைத்து விட முடியும் என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் கட்சி சார்பற்ற தோழர்கள், நமக்கு தொடர்பே இல்லாத ஜனநாயக சக்திகள் நம்மை பற்றி பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாம் செய்ய விரும்பாமல், எங்களுக்கு பெரிய சக்தி இருக்கிறது என்று அதை வைத்து அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்த முனையாமல் ஒரு புதிய அரசியல் மரபை நாம் கடைபிடிக்கிறோம். ஒரு நாகரிகமான அரசியல் மரபை கடைபிடிக்கிறோம். வழக்கமான சராசரியான அரசியல் கட்சிகளைப் போல அல்லாமல், அல்லது சராசரியான ஒரு அரசியல்வாதியைப் போல இல்லாமல், நமக்கென்று நாம் ஒரு தளத்தை அமைத்து, ஒரு களத்தை அமைத்து சொந்த காலில் ஊன்றி நிற்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை நாளுக்கு நாள் கூடுதலாக பெற்று வருகிறோம். அந்த நன்மதிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அரசியலில் வெற்றி. நாம் யாரையும் வீழ்த்திவிட்டு வளர வேண்டும் என்று நினைக்காமல், நம்முடைய கருத்துள்ள அனைவரும் வளர வேண்டும், அவர்களோடு நாம் இணைந்து இணக்கமாக பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் இந்திய அரசியல் ஒரு இடதுசாரி ஜனநாயக அரசியலாகவே வளர்ச்சி பெற வேண்டும், பரிணாமம் பெற வேண்டும் என்கிற புரிதலோடு நாம் நம்முடைய அரசியல் உத்திகளை வகுக்கிறோம். எத்தனை தொகுதிகளை பெற்றாலும் அது நம்முடைய எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இன்றைக்கு நம்பகத்தன்மையை இழந்து பெறுகிற வெற்றி விரைவில் நீர்த்து போகும். கட்சி தலைவராக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களிடையே உள்ள நம்பகத்தன்மையை பாதுகாப்பது என்பதுதான் உண்மையான வெற்றி. நாம் முன்னிறுத்துகிற அரசியலை வலதுசாரி மதவாத சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதுதான் நம்முடைய முதன்மையான கடமை. தேர்தல் அவ்வப்போது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகும். சட்டமன்ற தேர்தல், பின்னர் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்து போகும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டு இதுதான் வெற்றிகரமான உத்தி, இதுதான் வெற்றிகரமான உத்தி என்று நாம் நகர்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலின் மையம் நம்மை சுற்றியே இருக்கும் என்பதை வருங்காலம் அனைவருக்கும் உணர்த்தும். தோழர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எனது அருமை தோழர்களே, மிக குறைவான எண்ணிக்கையை நாம் பெற்றாலும் கூட அது நம்முடைய அரசியல் உறுதிப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் தேர்தலை சந்திக்க தயாராவோம். அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியான விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை 7 சீட் வரை மட்டுமே கொடுக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில், பழைய அங்கீகாரத்தையும் வாக்கு சதவீதத்தையும் இழந்து விஜயகாந்த் கட்சி என்ற ஒற்றை அனுதாபத்துடன் கூட்டணிக்கு வந்த தேமுதிகவிற்கு வந்தவுடன் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் வழங்கப்பட்டதுதான் கூட்டணிக்குள் தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள்.
சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிற்கு 10 தொகுதி வரை வழங்கப்படலாம் என்று கருதுவதால் விசிக தனது பிடியை தளர விடாமல் பேச்சுவார்த்தையை நீட்டித்து வருவதாகவும், விசிக பிடிவாதத்தால் தேமுதிகவிற்கு தொகுதிகள் குறைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வளவு களைபரங்களுக்கும் காரணகர்த்தாவான தேமுதிக தலைமையோ குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்று குலதெய்வத்தை வேண்டியதோடு 1.5 கோடி ரூபாய்க்கு புதிதாக வாங்கிய டிஃபெண்டர் காருடன் கூலாக போஸ் கொடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதற்கிடையே தமிழக வாழ்வுரிமை கட்சியோ தொகுதி ஒதுக்கீடு திருப்தி அளிக்காததால் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்ற குழப்ப நிலையுடன் அறிக்கை விடும் நிலையில் உள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மாணிக்கம் மற்றும் வேல்ராஜ்.